வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இந்துக்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள். சின்ன வயசுலயே RSS ஆல ஷேப் செய்யப்பட்டவர், மோல்டு செய்யப்பட்டவர் தான். அவர் தான் இந்த குண்டு செய்யறதுக்கான RDX சப்ளை பண்ணாரு. நம்ம எல்லாம் என்ன ஒரு 1/2 கிலோ 1 கிலோ RDX சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கோமா? என் சாபம் இவரை சும்மா விடல. நான் கொடுத்த சாபத்தினாலதான் இவர் உயிர் போயிருச்சு. இந்த அவலத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பதில் தெரியாத கேள்விகள். வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மாலேகாவ் குண்டு வெடிப்பு வழக்குல கிட்டத்தட்ட 17 வருடங்களுக்கு அப்புறம் நேத்து தீர்ப்பு வந்திருக்கு. இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட 6 முக்கியமான குற்றவாளிகளை நேத்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில கோர்ட்டு விடுதலை பண்ணி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவர்கள் குற்றமற்றவர்கள் அப்படின்னு சொல்லல, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவங்கள விடுதலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 29, 2008 மும்பைக்கு பக்கத்துல ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மாலேகாவ் அப்படிங்கிற இடத்துல ரம்ஜான் மாதத்துல நடக்குது. குறிப்பாக அங்க தொழுகைக்கு கூடக்கூடிய ஒரு மசூதிக்கு பக்கத்துல ஒரு பார்க்கிங் லாட்ல பார்க் பண்ணி இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள்ல இருந்த பாம் வெடிச்சு ஸ்பாட்லயே 6 பேர் இறந்து போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. வித்தின் அ ஃபியூ வீக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பைக் யாரோடது அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி இந்த வழக்குல 6 பேரை முக்கியமான குற்றவாளிகளா அரெஸ்ட் பண்றாங்க. இந்த 6 பேரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஹிந்து கல்ச்சுரல் அமைப்புகளோட சம்பந்தப்பட்டவங்களா இருக்கிறாங்க. இதுல முதல் முக்கியமான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டவர் பிரக்யா சிங் டாக்கூர் அப்படிங்கிற ஒரு பொம்பளை சாமியார். இவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே RSS உடைய அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அப்படிங்கிற ABVP-ல தான் இந்த அம்மாவுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதாவது சின்ன வயசுலயே RSS ஆல ஷேப் செய்யப்பட்டவர், மோல்டு செய்யப்பட்டவர் தான் இந்த பிரக்யா சிங் டாக்கூர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல வழக்கம் போல இந்த RSS காரங்க பேசுற மாதிரி சிறுபான்மையிற்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசுறதுல இந்த அம்மா பயங்கர எக்ஸ்பர்ட். இவங்க ஒரு குற்றவாளினா இன்னொரு முக்கியமான குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் தான் இந்த குண்டு செய்யறதுக்கான RDX சப்ளை பண்ணாரு அப்படின்னு அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு பண்ணி மும்பை ஆன்டி டெரர் ஸ்குவாட் முதல்ல இந்த கேஸை எடுத்து நடத்துறாங்க. இவங்களெல்லாம் கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க. தொடர்ந்து பெயிலுக்கு அப்ளை பண்றாங்க. பெயிலு கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் ஒரு கட்டத்துல இந்த பிரக்யா டாக்கூர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கேன்சர் இருக்கு, எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்கு, அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பெயில் வாங்குறாங்க. கடைசியில 2011ஆம் ஆண்டு, அதாவது 2008 செப்டம்பர் 29 இந்த சம்பவம் நடக்குது. 2011ஆம் ஆண்டு இவங்க பெயில் கிடைச்சு வெளியில வராங்க. வெளியில வந்தவங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மும்பை ஆன்டி டெரர் ஸ்குவாடு அவங்க பதிவு பண்ண அந்த சார்ஜ் ஷீட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட இந்த மோட்டார் சைக்கிள் பிரக்யா டாக்கூருக்கு சொந்தமானது. அதுல இன்ஜின் சேசிஸ் நம்பர் எல்லாம் அவங்க அழிச்சுட்டாங்க. இருந்தாலும் ஓனர்ஷிப்பை நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டோம், இது இவங்களுக்கு சொந்தமானது. ஆனா பிரக்யா தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பல மாதங்கள் முன்னாலேயே நான் தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு வித்துட்டேன், இந்த பைக்கை அதுக்கப்புறம் நான் யூஸே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க. ஆனா எப்படி இவங்க வித்த அந்த பைக்கு கரெக்டா அந்த இடத்துல இவர் நண்பர் கொண்டு பார்க் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்னமும் பதில் இல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பதில் தெரியாத கேள்விகள், ஏகப்பட்ட ஓபன் எண்டட் குவெஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. அதற்கெல்லாம் இந்த வழக்குல ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு வருஷக்கணக்காக இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர்களுடைய சொந்தக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றமாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை விமர்சனம் பண்ணலாம், ஆனா இப்பெல்லாம் தீர்ப்பை விமர்சனம் பண்ணாலே நீதிபதியை விமர்சனம் பண்றதா நினைச்சு வழக்கு போடுறாங்க. அதனால இங்க நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நம்ம விமர்சனம் பண்ண போறது இல்ல.
ஆனா சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன மாயமோ தெரியல, இல்ல என்ன கோயின்சிடன்ஸோ தெரியல. இந்த தீர்ப்பு வர்றதுக்கு 2 நாள் முன்னாலதான் அமித்ஷா பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது சொல்றாரு, இந்துக்கள் தீவிரவாதிகளாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நாம கேட்க வேண்டியிருக்கு. அப்போ கோட்சே என்பவர் யாரு சார்? கோட்சே ஒரு பார்ப்பனர் இல்லையா? அவர் ஒரு ஹிந்து இல்லையா? நம்ம நாட்டுடைய தேச தந்தை மகாத்மா காந்திய கண்ணுக்கு முன்னால கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம சுட்டு கொன்ற ஒரு தீவிரவாதி இல்லையா? இன்னும் சொல்ல போகணும்னா கோட்சே என்பவர் ஒரு சித்பவன பார்ப்பனர். இந்த பார்ப்பனர்களே ரொம்ப வசதி வகை பார்ப்பனர், எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வகை பார்ப்பனர் அவர். அப்படிப்பட்ட கோட்சேய இந்த அம்மா பிரக்யா தாக்கூர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் காந்தியை சுட்டு கொன்றதனால் அவர் ஒரு தேசபக்தர் அப்படின்னு பேசிட்டு இந்த அம்மா. இந்த அம்மா ஜெயில இருந்து பெயில் வாங்கி வெளியில வந்தது 2011ஆம் ஆண்டு. ஆனா 2019ஆம் ஆண்டு இவங்க மேல வழக்கு இருக்குன்றத தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கறத கூட கவலையே படாம பாஜக இவங்களுக்கு தேர்தல்ல போட்டியிட சீட்டு கொடுத்தாங்க. அப்படி போட்டியிட்டு போபால்ல இருந்து எம்பியா 2019ஆம் ஆண்டு செலக்ட் ஆனாங்க இந்த பிரக்யா தாக்கூர். அதுக்கப்புறம் பல மேடைகள்ல பாஜகவையும் மோடியும் எம்பாரஸ் பண்ற மாதிரி பல விஷயங்களை பேசினாங்க. இன்ஃபேக்ட் இந்த வழக்கை இனிஷியலா இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த மும்பை ஆன்டி டெரர் ஸ்குவாடோடைய தலைவர் ஹேமந்த் கர்கரே அவர் தான் ரொம்ப தெளிவாக இந்த சம்பவத்துக்கும் இந்த அம்மாவுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தொடர்ந்து சொன்னவர். அவரு 26/11 மும்பைல நடந்த டெரர் அட்டாக்ஸ்ல பாவம் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த உடனே இந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, என் சாபம் இவரை சும்மா விடல, நான் கொடுத்த சாபத்தினாலதான் இவர் உயிர் போயிருச்சு அப்படின்னு பேசுறாங்க. இவ்வளவு இன்சென்சிட்டிவாக இந்த அம்மா பேசுனதுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்புனதுக்கு அப்புறம் பிஜேபி வேற வழியே இல்லாம இது அவங்க தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சது. ஒரு வாட்டி இந்த அம்மாக்கு டிக்கெட் கொடுத்தே நம்ம எம்பாரஸ் ஆனது போதும்பா சாமி, இனிமேல் இவங்களை கிட்டையே சேர்க்க கூடாதுன்னு ஸ்லோவா இவங்கள ஐசோலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன விந்தைனே தெரியல. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, குற்றத்தில் ஈடுபடுபவர்கள் ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தா அது எப்பேற்பட்ட கொடூரமான குற்றமாக இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஒரு சின்ன குழந்தை 8 வயசு ஆசிஃபா கோவிலுக்குள்ள வச்சு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாள். அந்த குற்றவாளிகள் எல்லாம் பார்ப்பனர்கள், உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு சப்போர்ட்டா ஊர்வலம் போன கட்சி பாஜக. பில்கிஸ் பானு கோத்ரா கலவரத்தின் பொழுது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானவர். பிரெக்னண்டா இருந்தது அந்த அம்மா. கண்ணு முன்னாலே அவங்களுடைய 2 வயசு குழந்தையோட மண்டைய ஒரு பாறை மீது இடித்து கொன்ற கூட்டம். அவ்வளவு பெரிய காட்டு மிராண்டி கூட்டம். அப்படிப்பட்ட மிருகங்களை குஜராத் ஹைகோர்ட் விடுதலை பண்ணுது. வெளியில வந்த உடனே மாலை போட்டு ஆரத்தி எடுத்து ஸ்வீட் கொடுத்து வரவேற்கிறாங்க. அதுவும் எப்போ? நாட்டுடைய 75வது சுதந்திர தினத்தன்னைக்கு பிரதமர் மோடி மேடையில பேசுறாரு. பெண்களுக்கு எதிராக கடுமையான சொல் பிரயோகம் பண்றத கூட நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய அதே தருணத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய தலைமையில் இந்த காரியம் நடக்குது. போன வாரம் தமிழ்நாட்டுல ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதுல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னார் அவரும். இவள்லாம் வேதம் படிச்சவா, சனாதன தர்மத்தை பின்பற்றவா, அவள்லாம் தப்பு பண்ண மாட்டா, வேதத்தை நம்ம காப்பாத்தினா வேதம் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னார். கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கதையும். சம்பந்தப்பட்ட இந்த பைக் இந்த அம்மாவுக்கு சொந்தம் அப்படின்னாலும் அந்த பைக் இவங்க கஸ்டடிலாம் இருந்ததுங்கிறதுக்கு போதிய ஆதாரம் இல்ல. அந்த என்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர்லாம் தெளிவா இல்லாததுனால இந்த அம்மாவை நேரடியாக இதுல குற்றவாளின்னு சம்பந்தப்படுத்த முடியாது. அதே மாதிரி அந்த ரிட்டையர்டு கர்னல் வீட்டுல ஆர்டிஎக்ஸ் இருந்ததுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஆர்மியில இருந்து ரிட்டையர்டு கர்னலா இருந்தாலும் எத்தனை பேர் வீட்டுல ஆர்டிஎக்ஸ் வச்சிருக்காங்க? நம்ம எல்லாம் என்ன ஒரு 1/2 கிலோ 1 கிலோ ஆர்டிஎக்ஸ் சேஃப்டி லாக்கர்ல வச்சிருக்கோமா?
ஆர்டிஎக்ஸ் எங்கிருந்து அவருக்கு கிடைக்குது? இப்படி எத்தனையோ கேள்விகள். ஆனா அந்த கேள்விகளுக்கெல்லாம் இனிமேல் பதில் கிடைக்காது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 நாள் முன்னால கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி அமித்ஷா சொல்றாரு, இந்துக்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இன்னைக்கு அந்த வாளை புடிச்சுக்கிட்டு தேவேந்திர பட்னவிஸ்ல ஆரம்பிச்சு சமூக வலைதளங்கள்ல ஒட்டுமொத்த சங்கிய கூட்டமும் இந்த தீர்ப்பை வரவேற்று கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாவன் டாக்கூர் பிரக்யா சிங் அவங்க மேல தேவையில்லாம குற்றம் சாட்டி அவங்களை இழிவுபடுத்திட்டாங்க. அவங்க புகழுக்கு களங்கம் விளைவிச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட புகழ்னா, என்னால நடக்கவே முடியல அப்படின்னு கோர்ட் ட்ரையலுக்கு ஒழுங்கா கூட அட்டென்ட் பண்ணல இந்த அம்மா. வீல் சேர்ல பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எழுந்திருச்சு வீல் சேர்ல இருந்து பாஸ்கெட் பால் விளையாடுறாங்க. இந்த அம்மா தான் காந்தியை சுட்டுக் கொள்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணி அத சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆக்குன அம்மா. அப்படிப்பட்ட அம்மாவுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க முயற்சி பண்ணாங்க. அவங்கள கடவுள் ரேஞ்சுக்கு இன்னைக்கு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இந்த அவலத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இந்தியா இருக்குது அப்படிங்கறதா இங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, இவங்க எல்லாம் நிரபராதிகள் அப்படின்னு விடுதலை பண்ணிட்டீங்க. அப்போ அந்த சம்பவம் எப்படி நடந்தது? ஆர்மியில இருக்கக்கூடிய ஆர்டிஎக்ஸ் தானா கால் முளைச்சு அது குண்டா தானா மாறி அது பிரக்யா டாக்கூருடைய வண்டியை தேடி பிடிச்சு வந்து உட்கார்ந்து நேரா மாலிகாவுனுக்கு போய் அங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக தொழுகை நடத்தக்கூடிய இடத்துல தானா உட்கார்ந்து தானா வெடிச்சு இவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்களா? இவர்கள் எல்லாம் குற்றவாளி இல்லைன்னா ப்ராபப்ளி அந்த சம்பவம் அப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு ஏத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி இந்துக்கள் தீவிரவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள். நம்பிட்டோம்ப்பா.